ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு இவ்வளோ பட்டும் இன்னும் கொஞ்சம் கூட அறிவே வரல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா விஜயா இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்கள டியூன் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனையில் மாட்டினதுக்கு அப்புறம். அப்படி இருந்துமே ரோஹிணி அவங்களுடைய ஆட்டத்தை குறைக்கவே இல்லை அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா மனோஜை வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பணத்தை வந்து எப்படி எங்கள் அப்பா கிட்ட வாங்கி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. அவர் என்ன எப்போ பார்த்தாலும் பணம் கொடுத்துட்ருக்கிறதுக்கு என்ன ஏடிஎம் மிஷினா? அவர் ஜெயிலில் உட்காந்துருக்காரு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி நான் ட்ரை பண்ண மட்டும்தான் முடியும். அதற்காக எப்போ வேணாலும் பணத்துக்காக மட்டுமே நான் எங்கள் அப்பா கிட்ட போய் நிற்க முடியுமா? அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் கேட்குறாரு, இந்த பிரச்சனைக்கு அப்போ என்ன தான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த பணத்தை நம்மக்கிட்டேருந்து எவன் திருடிட்டு போனானோ அவங்கிட்டேருந்து தானே மனோஜ் நம்ம இந்த பணத்தை வாங்கணும். எப்போவுமே பணத்தையோ எதையுமே வந்து தொலைச்ச இடத்துல தானே தேடணும். நீங்கள் என்ன புதுசாக எங்கள் அப்பா கிட்ட வாங்கினா அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அது எப்படி சரியாகும்? நம்மளை ஒருத்தன் ஏமாற்றி நம்மளுடைய பணத்தை திருடிட்டு போயிருக்கான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்ககிட்டேருந்து தானே மனோஜ் வாங்கணும். இந்த பேசிக்கானது கூட அவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போது இதற்கு மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நீ என்ன சொல்கிற? உங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்க முடியாதுன்னு சொல்கிறியா? நான் அப்படி சொல்லலை மனோஜ். அப்பா கிட்ட இருக்கிற எல்லா பணமுமே நமக்கு தான். ஆனால் அவர் இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் போய் நான் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட பணம்னு நிற்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? இல்லை நம்ம குடும்பத்தை பற்றி தான் என்ன நினைப்பார்? நான் அதை பற்றி தான் மனோஜ் யோசிக்கிறேன். நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் என்ன பண்ணட்டும் ரோஹிணி? அம்மா தானே சொன்னாங்க, இப்போ வந்து உங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு. இப்போ நீயே பார்த்தல, நம்ம இந்த வீட்டில் வந்துட்டு எந்த விதமான மரியாதையுமே இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்மளே இருக்கிறோம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி தானே ஆகணும் ரோஹிணி அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்துட்டு சொல்கிறாரு. கரெக்டு தான் மனோஜ், பட் அதை நாமளே தான் சரி பண்ணிக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட போய் பணம்னு நிற்கிறது சரியா? அது உனக்கும் கௌரவமாக இருக்குமா? நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டவுடனே இப்போ தான் வந்துட்டு மனோஜ்க்கு என்னதுன்னா கொஞ்சம் ஒரு பேசிக்கான அறிவு வருது. சரி, ஓகே, நம்ம வந்து கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரோஹிணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது அந்த கதிரை வந்துட்டு தேடுற வழியை பாரு அப்படின்ற மாதிரி மனோஜ்கிட்ட சொல்லிடுறாங்க. மனோஜும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்கள தேடுற முயற்சியில் இவங்களும் ஈடுபட போகிறாங்க. ஸோ இப்போ புதுசாக யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சினி ஆக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் வந்துட்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து வந்துட்டு விசாரிச்சிருந்தார் இல்லையா? அந்த சினி ஆக்டர் தான் எப்போ பார்த்தாலும் அந்த கதிரை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வருவார் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக முத்து அண்ட் மீனா 2 பேரும் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் கதைக்குள்ளே வந்து அந்த சினி ஆக்டரை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவருடைய வீட்டுக்கு வந்து யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணி இருக்காங்களே அவங்க போகிறாங்க. ஏன்னா அவருடைய தங்கச்சிக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தமாக. ஸோ அது உங்களுக்கு வந்து கல்யாண ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்காக இந்த சிந்தாமணி என்ன பண்ண போகிறாங்க, ஆர்டர் கேட்குறதுக்காக வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்கக்கிட்ட போய் நல்லா பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, அதாவது நான் வந்துட்டு சினி ஆக்டரு உங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறேன். எதற்காக அப்படின்னா, கல்யாண வெட்டிங் ஆர்டர் கேட்குறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம், என்னுடைய தங்கச்சிக்கு வந்துட்டு வெட்டிங் தான். பட் ஆனால் இது எல்லாமே வந்துட்டு அவளுடைய முடிவு. ஏன் அப்படின்னா, அவளுடைய கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவளுடைய சாய்ஸாக தான் இருக்கணும்னு தான் நாங்கள் வந்துட்டு ஆசைப்பட்றேன். ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஓகே தான். நீங்கள் வந்து உங்களுடைய கார்டை வந்து கொடுத்துட்டு போங்க. என்னுடைய தங்கச்சியை வந்து நான் உங்ககிட்ட பேச சொல்கிறேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. அப்போது இவங்க வந்து அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறாங்க. பேசிட்டு போகும்போது அதை வாசலில் என்ன நடக்குது அப்படின்னா, மீனாவை பார்க்குறாங்க. மீனா எதற்காக வந்திருக்காங்கன்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா மீனா வந்துட்டு முத்து தான் வர சொல்லியிருக்கிறாரு. அவர் எதற்காக வர சொன்னார் அப்படின்னா, இப்போது கல்யாண ஆர்டர் வந்துட்டு வருது இல்லையா? அந்த ஆர்டரை வந்துட்டு நீ ஒவ்வொரு இடத்துலையா கேளு. அதே மாதிரி அந்த சினி ஆக்டர் வீட்டில் போய் உங்களுக்கு வந்து டெய்லி பூ போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த வீட்டு ஆளுங்களோட என்ன பண்ணணும், பழக ஆரம்பிக்கணும்
அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மீனா அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது இந்த சிந்தாமணி என்ன பண்ணிடுறாங்க, மீனாவை பார்த்துடுறாங்க அங்கேருந்து கிளம்பும்போது. ஸோ அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இவன் எதற்காக இங்கே வந்திருக்கா, இவன் நம்மளோட ஆர்டரை கெடுக்க தான் வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணம் யோசிக்கிறாங்க. அப்படின்னா இவன் நம்ம ஆர்டரை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவங்களாவே தப்பாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவகிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ மீனா உள்ளே போய் பூவுக்காக மட்டும்தான் கேட்டுட்டு வர்றாங்க. அவங்க வந்துட்டு வேறு எதுவுமே கேட்கல. ஆனால் இந்த பொம்பளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. தப்பாக நினச்சிக்கிட்டு மீனா கிட்ட சண்டை போடணும்னு சொல்லிட்டு வாசல்லே காத்திருக்குறாங்க. அப்போ மீனா போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நான் அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே நான் என்ன பண்ணுறேன், பூ வந்துட்டு போட்டுட்ருக்குறேன். உங்களுக்கு வந்துட்டு டெய்லி பூ போடணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து கொடுத்துட்றேன், வீட்டுக்கே வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ அப்போ நீங்கள் வந்து நடமாடும் பூக்கடையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, என்னுடைய ஒய்ஃப் வந்து வெளியில் போயிருக்கிறாங்க, எப்படியும் வந்துட்டு பூ தேவை தான், நீங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் வந்துட்டு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு மீனாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரிங்க சார் நான் வந்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் இந்த சிந்தாமணி இவங்கள வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இவங்கள வந்து முறைச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீனா வந்துட்டு வெளியில் வர்றாங்க. மீனாக்கிட்ட பிரச்சனையும் பண்ணுறாங்க. ஏய் நீ என்னடி நான் போகிற இடத்துக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்னோடய வழியில் கிராஸே ஆகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஆனால் நீ எதுக்காக என்னுடைய வழியில் கிராஸ் ஆகுற அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ அதற்கு மீனா, இங்கே பாருங்கள் நான் உங்களுடைய வழியில் எதுலேயுமே கிராஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீ இந்த வீட்டில் இவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சு தானே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற, நான் இங்கே பாரு, இந்த ஆர்டரை வந்து நீ வாங்கவே கூடாது, ஏன்னா நான் வந்து இந்த ஆர்டரை என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆர்டரை வந்து நீ வாங்கின அப்படின்னா நான் வந்துட்டு உன்னை சும்மாவே விடவே மாட்டேன், இந்த ஆர்டர் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போது மீனாவுக்கு வந்து இப்போ தான் அந்த வீட்டில் உண்மையிலே ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற விஷயமே தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேச்சும் பேசலை, அப்படியே திரும்ப டேரெக்டாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அவங்களும் வந்துட்டு கல்யாண ஆர்டருக்காக பேசிட்டு வந்துடுறாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, மீனா வந்துட்டு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சிந்தாமணி மேடம், அதாவது நீங்கள் இந்த வீட்டில் கல்யாண ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, தேவையே இல்லாமல் என்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனை போய் கொடுத்துட்டீங்க. இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தால் எனக்கு சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. நான் இந்த கல்யாண ஆர்டருக்காக என்ன பண்ணியிருக்க மாட்டேன், ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆனால் நீங்களாக தான் என்ன பண்ணிட்டீங்க, தேவையே இல்லாமல் இப்படி வந்துட்டு ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. அப்பப்போ இதே மாதிரி எங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. சிந்தாமணி, இங்கே பாருடி, நான் உன்னை கண்டிப்பாக அந்த தொழிலில் வளரவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவை காமிக்கிறாங்க. முத்து வந்துட்டு செல்வம் இருக்கார் இல்லையா, செல்வம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது அவங்க வந்துட்டு ஒரு டிரைவிங் ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பிக்கலாம், நம்ம வந்து சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்வம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருடா, முன்ன மாதிரி நமக்கு வந்துட்டு சவாரியும் வர்றதில்ல, ஸோ சீக்கிரமாக நம்ம வந்துட்டு ஒரு டிரைவிங் ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஐடியா கொடுக்குறாரு. அப்போ முத்து கேட்குறாரு, அதுக்கெலாம் ரொம்ப செலவாகும்லடா, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டிரைவிங் ஸ்கூல் தான் நடத்திக்கிட்டு இருந்தார், அவர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் என்ன பண்ணாருன்னா டிரைவிங் ஸ்கூலை எடுத்துட்டார். ஸோ அதனால் அவர்கிட்ட வந்துட்டு அந்த கார்லாம் சும்மா தான் இருக்குது, நம்ம வந்து அதை கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அப்போது சரின்னு சொல்லிடுறாரு முத்து. இப்போ மீனா வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. மீனா வந்தோடனே முத்து வந்துட்டு சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, மீனா வாழ்த்துக்கள்ங்க, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இடம் வேணும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இப்போதைக்கு வீட்டு அட்ரஸில் தான் ஆரம்பிக்க போகிறேன்,
அடுத்த நேரம் வரும்போது பார்த்து அம்மாக்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க. இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்யாவை காமிக்கிறாங்க. அப்போது நம்ம முத்துவோடைய ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த மணின்னு ஒருத்தர், அதாவது மீனா பின்னால் சுற்றிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு வண்டியில் வந்துட்டுருக்காரு. அப்போது தெரியாமல் வித்யாவுடைய பைக்கில் வந்துட்டு இடிச்சிடுறாங்க. அப்போது வித்யாவுக்கு வந்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ வித்யா வந்து அவரை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஏன்னா அவர் பேசுகிற விதங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எபிசோடும் காமிச்சிருந்தாங்க. அப்போ வித்யாவுக்கு வந்துட்டு அவராக ஜோடியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. வித்யாவும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், அந்த பையனும் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தான். ஸோ அவங்க 2 பேரும் பேராக இருந்தால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது நம்ம மீனா இருக்காங்க இல்லையா, மீனா வந்துட்டு வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வந்துட்டு ஒவ்வொரு வேலையாக மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது முத்து வந்துட்டு மனோஜை வந்து திட்டுறாரு. நீயும் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணலாம்ல, பார்லர் அம்மா நீயும் ஒரு சில வேலைகள் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசின உடனே இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, இப்போ என்னுடைய பையனுக்கு இந்த வீட்டில் இருக்க மரியாதையை பாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். சீக்கிரமாக உங்கள் வீட்டில் சொல்லி பணம் வாங்குறதுக்கான வழியை பாரு அப்படின்ற மாதிரி விஜயா சொன்னோடனே, அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆண்டி, எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் சொல்லியிருக்கேன், அவங்கள போய் அப்பாவை பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அப்போனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது கொடுக்க சொல்லிவிட்டு அவங்கள உங்கள் அப்பா கிட்ட வாங்கிக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, எங்கள் ஃபேமிலியிலே நாங்கள் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப பணக்காரங்க, மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் நார்மல் தான், அது இவ்வளோ பணம்லாம் கொடுக்குற அளவுக்கு யாரும் அந்தளவுக்கு வசதியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு எபிசோட்லேயும் இதை தொடர்ந்து தாங்க விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில்